இன்று மாலை 6 மணியுடன் தேர்தல் பரப்புரை நிறைவடைய உள்ள நிலையில் தொடர்ந்து களத்தில் தலைவர்கள் மற்றும் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது தொடர்பான கள நிலவரங்களை வழங்குவதற்காக செய்தி அறையில் இருந்து இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் தேவப்பிரியன். இனி உங்களிடம். நன்றி பாலவேல் சக்கரவர்த்தி. 2024 மக்களவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதிலிருந்து தமிழ்நாடு தேர்தல் களம் பரபரப்பை எட்டியிருக்கிறது. ஏனென்றால் வழக்கமாக இருதுருவ அரசியலை சந்தித்து வந்த தமிழ்நாடு தேர்தல் களம் தற்போது 4 முனை போட்டியை சந்தித்திருக்கிறது. ஒரு பக்கம் அதிமுக, இன்னொரு பக்கம் திமுக என்று மாறி மாறி ஆட்சி செய்து வந்த இவர்களுக்கு நாங்கள் மாற்று என்று பாஜக களமிறங்கியிருக்கிறது. அதே நேரத்தில் எப்போதும் தனித்து களம் காணக்கூடிய நாம் தமிழர் கட்சி இந்த முறை தீவிரமாக தங்களுடைய தேர்தல் பரப்புரையை மேற்கொண்டிருக்கிறார்கள். எனவே தமிழ்நாடு தேர்தல் களம் என்பது 4 முனை போட்டியை தீவிரமாக மக்கள் மத்தியில் இதை கொண்டு சேர்த்திருக்கிறார்கள். அனைத்து கட்சியுடைய தலைவர்களும் வேட்பாளர்களும் பம்பரமாக சுழன்று தங்களுடைய பரப்புரையையும் தங்கள் கட்சி இதை நோக்கி பயணிக்கிறது, கொள்கை என்னவென்றும் இந்த தேர்தல் எதற்காக தேர்தல் என்பது போன்ற பல்வேறு வியூகங்களை மக்கள் முன்பாக வாக்காளர் முன்பாக வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் சரியாக 6 மணிக்கு தேர்தல் பரப்புரை என்பது நிறைவடைய இருக்கிறது. நாளை என்பது தேர்தல் பரப்புரைக்கு அனுமதி கிடையாது. 6 மணியுடன் இந்த தேர்தல் பரப்புரை நிறைவடைய இருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாடு வழக்கத்திற்கு மாறாக 4 முனை போட்டியை தற்போது சந்தித்திருக்கிறது. இதில் குறிப்பாக கவனம் பெற்றிருக்கக்கூடிய பல்வேறு முக்கிய நிகழ்வுகள், திராவிட கட்சிகளுடைய அடுத்த அரசியல் நிகழ்வுகள் என்ன என்பதை போன்ற எல்லாம் இந்த தேர்தல் முடிவுகள் நமக்கு உணர்த்திருக்கின்றன. இந்த நிலையில் இந்த பரப்புரை தொடர்பாக தென்சென்னை தொகுதியில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இறுதிக்கட்ட பரப்புரையை மேற்கொண்டிருக்கிறார். விவரங்களை நிகழ்ச்சி சிறப்பு செய்தியாளர் தமிழரசி விவரம் என்ன, எந்த இடத்துல பரப்புரை மேற்கொள்ள இருக்காரு, இறுதிக்கட்ட பரப்புரை எந்த வீச்சில் இருக்கு? நாடாளுமன்ற தேர்தலுக்கு தமிழகத்தில் ஒரே கட்டமாக நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. தமிழகம் முழுவதும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்தியா கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். நேற்று வில்லிவாக்கம் மற்றும் கொளத்தூரில் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்த நிலையில் இன்று மாலை 4:30 மணி அளவில் பெசன்ட் நகரில் தென் சென்னை மற்றும் மத்திய சென்னை வேட்பாளர்களை ஆதரித்து நடைபெற இருக்கக்கூடிய பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் பங்கேற்று வாக்கு சேகரிக்க இருக்கிறார். தற்போது அந்த காட்சிகளை நம்மளது ஒளிப்பதிவாளர் ஜாஃபர் காட்டிக் கொண்டிருக்கிறார். பெசன்ட் நகர் மகாத்மா காந்தி சாலையில் இதற்கான பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அதாவது எம்ஜி சாலையிலிருந்து அடையார் மேம்பாலம் வரை இந்த சாலையில் இந்த பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது. சுமார் ஒரு 1 கிலோமீட்டர் தொலைவிற்கு இருக்கைகள் போடப்பட்டிருக்கிறது. 4:30 மணி அளவில் இங்கு நடைபெற இருக்கக்கூடிய பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் கலந்து கொள்ள இருக்கிறார். இந்த நிலையில் இந்த பொதுக்கூட்ட ஏற்பாடுகளை மேற்கொண்ட அமைச்சர் மா சுப்பிரமணியம் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம். இன்று இறுதி நாள் பிரச்சாரத்தை உங்க தொகுதியில முதலமைச்சர் முடிக்கிறாரு. இதுக்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள், இந்த பொதுக்கூட்டத்துக்கான சிறப்புகள் இதை பத்தி சொல்லுங்க. இந்த 18வது நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை தமிழகத்தில் இன்றைக்கு கடைசி தேர்தல் பிரச்சாரம் 6 மணியோடு நிறைவடைவிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஒரு 4:45 மணிக்கு இங்கே வருகை தரவிருக்கிறார்கள். 1 லட்சம் பேர் இந்த கூட்டத்தில் பங்கேற்கிற வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கேற்றாற் போல ஒலி அமைப்பு போன்ற பல்வேறு வசதிகளும் இருக்கை வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த தெருவை பொறுத்தவரை இந்த சாலையின் பெயர் மகாத்மா காந்தியின் சாலை. மகாத்மா காந்தி பெயரால் அமைந்திருக்கிற எம்ஜி சாலை. இந்தியா கூட்டணியின் இறுதி பிரச்சார நிகழ்வு மகாத்மா காந்தி சாலையில் நடைபெறுவது என்பது ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. அதோடு மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த தெருவை பொறுத்தவரை ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் இறுதி நாட்களில் இங்கே பெசன்ட் நகர் அன்னை வேளாங்கண்ணி தேவாலயம் இருக்கிறது. இங்கே கொடியேற்று விழா நடக்கும். கொடியேற்று விழா நடக்கிற போது தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் லட்சக்கணக்கான அந்த பக்தர்கள் இந்த தெருவில் குழுமி இருப்பார்கள். அந்த வகையில் இன்றைக்கு இந்த இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஒரு லட்சக்கணக்கானவர்கள் குழும இருக்கிறார்கள். இந்தியா கூட்டணி புதிய நாடாளுமன்றத்தில் கொடியேற்றுகிற வகையில் இந்த விழா அமையவிருக்கிறது. இன்று மாலை 4:30 மணி அளவில் முதலமைச்சர் இந்த பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ப இருப்பதாகவும் இதற்காக செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் குறித்தும் அமைச்சர் மா சுப்பிரமணியம் தெரிவித்தார். குறிப்பாக இந்தியா கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து மகாத்மா காந்தி சாலையில் நடைபெறக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்தில் தனது பிரச்சாரத்தை முதலமைச்சர் நிறைவு செய்ய இருக்கிறார். தேவப்பிரியன்.
மார்ச் 31ஆம் தேதி இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியான பிறகு தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் திருச்சியில தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்கினாரு. இப்ப தென்சென்னையில தன்னுடைய பிரச்சாரத்தை நிறைவு செய்ய இருக்காரு. தேசிய அளவில் கவனம் இருக்கக்கூடிய நிறைய விமர்சனங்களையும் பிரச்சாரத்தையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்வைச்சார். அதை பற்றிய தற்போது இறுதி நிகழ்வில் இருந்து நீங்கள் அங்க இருக்கக்கூடிய கள தகவலை கொடுத்தீங்க தமிழரசு. தகவலுக்கு நன்றி. அடுத்ததாக